ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இத்தனை ஆண்டுகள் இந்த திருச்சபை ஆண்டவர் வழிநடத்திருக்கிறார். இந்த திருச்சபையில் அநேக மக்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் அறிவிக்கிறார். எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் இந்த திருச்சபையில் ஜெபிக்கிறப்போ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்க கேட்ட மத்திய 21 சொல்கிறப்போ 13 சொல்கிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் ஆண்டவர் சொல்கிறார். மை ஹவுஸ் ஷால் பி கால்ட் டு பி ஹவுஸ் ஆஃப் பிரேயர். இது விண்ணப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடுங்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். பொதுவாக நாம் ஆண்டவர்கிட்ட எந்த சூழ்நிலையில் நம்ம கஷ்டங்களை சொல்கிறப்போ அது யாராக இருந்தாலும் இந்த மக்களில் எந்த மக்கள் இருந்தாலும் தாவீது குமாரனே சன் ஆஃப் டேவிட் எனக்கு இறங்குங்கன்னு இறங்குறப்போ அந்த மனிதனுக்கு அழைக்கிறப்போ அவனை கூப்பிட்டு அவனுக்கு வாழ்ந்துச்சு ஆண்டவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 22 வரையும் நம்ம வாசித்தாலும் எந்த இடத்திலும் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ அது யாரும் நம்ம பார்க்கறதில்லை. மத்திய 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கானானிய பெண், அந்த பெண் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ ஆன் பண்ணுறப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் என்னுடைய ஜனங்களுக்கு வந்தேங்க. ஏன்னா மத்திய 1:21 சொல்கிறப்போ இயேசு என்று பெறுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தார், நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி சொல்கிறார். அதே தான் அந்த மத்திய 15 கானானிய பெண் தாவீது குமாரனே என் மகளுக்கு இறங்குங்க, என் மகளுக்கு இறங்குங்கிறப்போ அந்த நான் இல்லைப்பா என்னுடைய பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க முடியாதுங்க. அந்த மகள் சொல்கிறா, இல்லை நீங்கள் வேண்டாம்னு நினச்சோம் தூரம் போடுவீங்க, வேஸ்டேஜ் சாண்ட்விச் போடுறப்போ ரெண்டோட சைடை விட்டுறாங்க பாருங்க, அது ஒரு வேஸ்டேஜ். மிச்சம் நேற்று கிறிஸ்மஸ் பிரியாணி செஞ்சு நல்லா செஞ்சோம், டேஸ்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருந்த நாளைக்குள்ளே சாப்பிடும் ஃப்ரிட்ஜ் வைக்கிறாங்க, அந்த மிச்சத்தை எடுத்து எனக்கு தாங்கப்பா அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ அவங்க ஜெபத்தை பார்த்தா அந்த தாழ்மையின் ஜெபம், தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறப்போ அதுதான் இது என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. இந்த வீட்டில் நீங்கள் யார் கேட்டாலும் தருவீங்க. ஒருவேளை இன்னைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ஒரு திருச்சபைக்கு கொண்டு போய் பெரிய திருச்சபை நிறைய மெம்பர்ஸ் 2000 பேர் சென்ட் பால் சூளை மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா கத்தீட்ரல் மாதிரி சார்ஜஸ் கத்தீட்ரல் மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா இந்த பக்கம் தங்கலாரி இம்மானுவேல் சர்ச், இல்லைன்னா இந்த பக்கம் விருகம்பாக்கம் இதில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. உங்களுக்கு பெரிய இடத்துக்கு நீங்கள் போங்க. என்ன சொல்கிறார், அந்த மனிதன் வீடு பக்கத்தில் அந்த சர்ச் பிடிச்சிருக்குது. ஏன்னா அந்த சர்ச்சுக்கு போகிறவங்க வேறு எந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. என்னுடைய மனைவி கண்டிஷன்னா எங்கே போனாலும் வாரத்தில் வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி பண்டிகைன்னா நம்ம சர்ச்சுக்கு போயிடணும், கிறிஸ்மஸ் எங்கே சுற்றினா நம்ம போயிடணுங்கிறது அவங்களுடைய கண்டிஷன். அப்படி ஒரு மக்கள் நம்மளுடைய மென்டாலிட்டி, இந்த சர்ச்சுக்கு போகணும் இந்த சர்ச்சுக்கு போகணும் மென்டாலிட்டி. இது எல்லாருக்கும் ஒரு மென்டாலிட்டி. அதேமாதிரி அவருக்கு அந்த சர்ச்சுக்கு தான் வரணும் மென்டாலிட்டி. ஆனால் அந்த பாஸ்டர் கொடுக்கவே இல்லை. அப்போ அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, வெளியே அதே மாதிரி காம்பவுண்ட் வெளியே போய் பார்த்தது ஒரு ஷிப்பில் நினச்சிக்கிறார். இடையிட்டு காம்பவுண்டு தானே என்ன நினச்சி ஒரு வேலை இங்கே இருக்குது அங்கே இருக்கிறோன்னு அங்கே உட்காந்து காம்பவுண்ட் வெளியே உட்காந்து இந்த ஒரு ஷிப் என்னுடைய மெசேஜ் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாரு. அடுத்த வாரம் அவர் கூட இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. இன்னொருத்தர் ஏங்க நீங்களும் வந்துட்டீங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு, உங்களுக்கும் மெம்பர்ஷிப் தரலையான்னு கேட்டார். வந்தவர் சொன்னாரா, நான் வந்திருக்கிறது ஜீசஸ்னாரா, உனக்கே அங்கே மெம்பர்ஷிப் இல்லைன்னா நாங்கள் இருக்க முடியாது. ஒருவர் இன்றைக்கி திருச்சிவெளியில் எப்படி இருக்குன்னா, சிவகாசியில் போனீங்கன்னா சாட்சியாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, கீழ் சர்ச் மேல் சர்ச் 2 சர்ச் இருக்குது, 2 ஜாதிகள் 2 சர்ச். 7000 மணின்னு ஒரு ஊருக்கு போனீங்கன்னா கீழ் சர்ச் மேல் சர்ச் 2 சர்ச் இருக்குது. அதே மாதிரி திருச்சி ரோடு கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா 2 சர்ச் இருக்குது. இம்மானுவேல் சர்ச், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இருக்குது. கிறிஸ்துவின் சபை இம்மானுவேல் சர்ச் 2 சர்ச் இருக்குது. இது ஒரு ஜாதிக்கு இது ஒரு ஜாதிக்கு. ஒரு சர்ச்சில் 4000 பேர் 4000 பேர் 5000 பேர் இருப்பாங்க ஒரு சர்ச்சில். ஆனால் மெம்பர்ஷிப் கேட்டால் நீங்கள் எந்த ஊருக்கு கேட்பாங்க, அந்த ஊரை வச்சு நீங்கள் இந்த ஜாதியை முடிவு பண்ணி அந்த ஜாதிக்கு அழைச்சி போடுவாங்க. ஒன்று எனக்கு திருச்சபைகள் பிரித்து கிடக்குது.
அதுதான் கலாத்தியர் 3:28 சொல்றாரு, யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கர்த்தருக்குள் எல்லாரும் ஒண்ணுதான். அவர் ஜாதியை பார்க்கல. அதுதான் அவர் வந்ததை நோக்கம். லூக்கா 2 சொல்றப்போ எல்லா மக்களுக்கும் இந்த சந்தோஷத்தை கொடுக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறது. கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர்களுக்கு தாவீதிலே ஊழியர்கள் பிறந்திருக்கிறார். அந்த ஆண்டோடைய தன்மையை பார்க்கிறப்போ வாசிக்க கேட்ட 1 ராஜாக்கள் 8:63 மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, வானாதி வானங்களுடைய கொள்ளாதே, நான் கெட்டின ஆலயம் மாத்திரம் சால்மன் சர்ச்சஸ் பெரிய சர்ச்சு கட்டிட்டு சொல்ற வானாதி வானங்களுடைய கொள்ளாதப்பா, நான் கெட்டின ஆலயம் ஏமாத்திரம். அதுதான் சார் ஃபர்ஸ்ட் ரத்த சாட்சி ஸ்தேவான் ஜெபம் பண்றப்போ அப்போஸ்தலர் 7 கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணார். எந்த ஆலயம் கையினால் கட்டப்பட்டிருக்கோ அந்த ஆலயத்தை யாரும் இல்லை, ஆண்டவர் இல்லைன்னு சொல்றாரு. ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் இருக்கிற நீங்கள் நானும் ஒரு ஏற்றத்தாழ்வோடு பார்க்கிறப்போ ஆண்டவர் இந்த இடத்துல இல்லை. ஏற்றத்தாழ்வு நீங்க உட்காரி யாக்கோபுல சொல்றப்போ பொன் மூன்றும் மினுக்கான வஸ்திரம் தரித்தை பார்த்து முன்னால் உட்காருறோம். ஒரு ஏழையை பார்த்து இந்த ஓரமா உட்காருப்பா, நீ அதிசயமான ட்ரெஸ் போட்டுக்காங்கிறாரு. ஆனா ஆண்டவருக்கு சொல்லல. யாருடைய ஜெபத்தை கேட்டாரு? லூக்கா 18 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அது ஜெபத்தை பற்றி லூக்கா 18 சொல்றப்போம் ஜெபத்தை பற்றி தான் சொல்லுது. ஜெபத்தை பற்றி சொல்றப்போ அந்த ஏழை தாய் ஒரு பணக்கார மனிதர்கிட்ட போய் தனக்கு தேவைன்னு ஜெபம் பண்றப்போ அந்த பணம் செல்வம் அல்லும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுங்க. யாருக்கும் 18:7 சொல்றாரு, யாரெல்லாம் டே நைட் கான்சுமே, எனக்கு யாரு ஜெபம் பண்றாங்களோ நீ நோக்கி கூப்பிடுறாங்களோ அந்த மக்களுக்கு நான் விடுதலை தருவேன்னு சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தர் பரிசேயர், ஒருத்தர் ஆயக்காரர். பரிசேயர் திருச்சபையில் ஆசீர்வாதத்தை எடுக்கிறவரு, திருச்சபைக்கு தரம் போட்டு கொடுக்கிறவரு, திருச்சபைக்கு ஒயிட் வாஷ் பண்ண பணம் கொடுக்கிறவரு, திருச்சபையை தேவைக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆண்டுவிடா இன்னைக்கு முழுவதும் கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டத்துக்கு தேவையான உணவு எல்லா பணத்தையும் கொடுக்கிறவர் அந்த பரிசேயன். எல்லா வேலையும் பார்க்கிறவரு, பெயிண்ட் அடிக்கிறவரு, துடைக்கிறவரு, மைக்கு போடுறவரு, கோஆர்டினேட்டர், நம்ம அண்ணன் மாதிரி அண்ணன் போட்டோ எடுப்பாரு, இதே மாதிரி சர்ச்சை எல்லாமே செய்யும். அவர் ஜெபம் பண்ணார், ஐயா நான் எல்லா வேலையும் செய்யறேன்ப்பா, இதை பிளஸ் பண்ணுங்கப்பா. அவர் செஞ்ச பணியை தான் சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஆனா இன்னொருத்தர் ஜெபம் பண்ணாரு, பாவியாக மேல் யார் ஜெபம் கேட்கப்பட்டது? நம்ம நிறைய நான் ரொம்ப நாள் நினைச்சிருந்தேன், அது எதுக்குன்னா பரமபிதாவே உமக்கு விரோதம் எங்கள் தந்தையாம் படங்குதான் சொல்ல நேரம் இல்லாமல் 1000 டேரக்டாக நம்ம காட்டு கொடுக்கப்பட்டு அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து கோத்திரம் பண்ணி அதை பிட்டருக்கு சீஷர் கொடுத்து இது வாங்கி குசைகள், இது உங்களுக்காக விற்கப்படுகிறது சரீரம், அதை அப்படியே நினைவு விரும்பி பார்த்துட்டு போஜனம் பண்ணின பின்பு அவர்களுக்கு கொடுத்து அநேகருக்கு பாவமணி கொண்டாடுவதே சிந்தப்படுகிற அர்த்தம். அதுக்கப்புறம் இறக்கமுள்ள பிதாவே எங்கள் சுய நம்பி இந்த பந்தியை சேர துணியாமல் தெய்வத்தை இறக்கத்தையே நம்ம செய்யணும். அடுத்த ஸ்டெப்பு இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லாமல் ஆம்பிதாவே நீ பரிசுத்த தோற்றுவிக்கப்பட்டவர் இதெல்லாம் சொல்லாமல் ஆம்பிதாவே பாத்திரத்திற்கு அப்பத்திற்கு 4 வரை சொல்லிட்டு பாவியா என்மே இல்லை டேரக்டாக சொல்லிட்டு ஓடிடுவாங்க. நேற்று ஒரு குருவானவர் காலையில் பேசினார், முஸ்லிம் ஜான் கேரக்டர் அந்த ஐயர் எத்தனை சர்வீஸ் கேட்டேன். 24 சாயங்காலம் 3 சர்வீஸியா, காலையில் 4 மணிக்கு மெயின் சர்வீஸு, அதுக்கப்புறம் 3 சர்வீஸ் போனேன், சாயங்காலம் 2 சர்வீஸ் இருக்குது, 8 பிரான்ச் ஆச்சு. அப்போ அப்படி ஓடுறவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் வாசிக்க அவருக்கு நேரம் இல்லை. நேற்று நான் கூட 3 சர்வீஸ் நடத்துகிறேன், 3 சர்வீஸில் பாதியை கட் பண்ணிட்டேன், வழியே தெரியல. அதுதான் அதுதான் நான் பாவியாக எங்கே வச்சுருக்கேன். நான் ரொம்ப நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் எப்படி நினச்சிக்கோ எனக்கு தெரியல. ஆனால் அவர் உள்ளே வர முடியல, உள்ள உடலை வெளியே இருந்தான். வெளியே இருந்து அந்த ஜாதிய பொறுமையால் வெளியே ஒரு பெரியவர் இருந்தார்ல, அதே மாதிரி வெளியே இருந்து நோக்கி பார்க்குறான். பாவியா எங்கே யார் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு?
ஆசீர்வாதத்தை கேட்க ஒரு ஜெபம் கேட்கப்படலை. சர்ச்சுக்கு பெயிண்ட் அடிக்க காசு கொடுத்துருக்காங்க, ஜெபம் கேட்கப்படல. சர்ச்சை தொடச்சி டைமுக்கு வந்து சேரை தொடச்சி காஃபி கொடுத்தோம், ஜெபம் கேட்கப்படல. மறுபடியும் ஒரு சகோதரர் எனக்கு அண்ணன் டீ குடிக்கிறீங்களான்னாரு, காஃபி குடிக்கிறீங்களான்னாரு, வேண்டான்னு. அடுத்து மிஸ்டர் கேட்டார், அடுத்து ஐயர் கேட்டார், இத்தனை பேர் கேட்டாங்க. ஆனால் அவங்க ஜெபம்லாம் கேட்கப்படல, என்னுடைய ஜெபம்லாம் கேட்கப்படலை. யாரும் ஜெபம் ஒன்றுமே கொடுக்காம தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறத ஜெபம் கேட்கப்படுது. ஏன்னா இது சகல ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிற என் மக்கள் வீழ்ந்ததின் ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம்னா, ஆண்டர்சன் சர்ச் ஹைகோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்ச் இருக்கு. வேசார்பட்டில் ஒரு சகோதரி இருக்காங்க. இந்த சகோதரி நெஞ்சா வைக்கிறவங்க, 20 வருஷம் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க, சாதனை இருக்கிறவங்க, போலீஸ்காரங்களுக்குலாம் லிமிட் கொடுத்துருவாங்க. காசு கொடுத்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. காசு வாங்காத போலீஸ் தானே அடித்து போட்டுருமா. அந்த லேடி பொம்பளை ஒரு ஏசி வந்தார், விவரமானவர். அந்த அம்மா பிடிச்சார், பிடிச்சி சரியாக எஃப்ஐஆர் போட்டு வெளியே வர முடியாது, எஃப்ஐஆர் போட்டு விளாண்டுட்டார். கொஞ்சம் கேஸ் ஃபைனலுக்கு ரிசல்ட் என் ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட். அந்த அம்மாவுடைய லாயர் சொல்லிட்டாங்களாம், நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட் வந்தது, அப்படியே ஜெயிலுக்கு தான் போகணும், வழியே இல்லை. பல லட்சம் வாங்கி கேஸ், நான் சொல்கிறது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 20 வருஷத்துக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு அவங்க அம்மாவுக்கு வாதான லாயர் சொல்கிறாரு, உனக்கு ஆப்போசிட்டான தீர்ப்பு. ஏன்னா அந்த ஏசி அழகாக கேஸ் ரைட்டிங் எழுதிட்டாரு, நீ வெளியே வர முடியாத சொன்னாங்க. அந்த அம்மா என்ன செய்யன்னு தெரியல, ஆனால் மனம் மட்டும் இனிமே சாராயம் இருக்கக்கூடாது, இனிமே கல்யாணம். ரோட்டில் ஒரு காய்கறி கடை போட்டு குறைச்சிக்கலாம், ஏதோ ஒரு சின்ன வியாபாரம் இட்லி கடை போட்டு குறைச்சிக்கலாம். இனிமேல் இந்த போலீஸ்காரங்க கூட என்ன பண்ணக்கூடாது, இல்லை மக்களையும் கெடுக்குது, போலீஸ்காரங்கிட்டே அடி வாங்குறது வேண்டாம். ஒரு முடிவு பண்ணி அந்த கேஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக ஈவினிங் வருது. நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டு வெளியே டீ சாப்பிட்றது அந்த நேரத்தில் ஆண்டர்சன் சர்ச் ஹைகோர்ட்டுக்கு ஏற்றவங்க நம்ம சிஎஸ்சி ஆண்டர்சன் சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் மெம்பர்ஷிப் ரொம்ப கம்மி, 20 ஃபேமிலி 25 ஃபேமிலி தான். ஃப்ளோட்டிங் வீட்டு தான், வந்து போகிறவங்க தான். தினமும் வந்து ஜோம் பண்ணுறவங்க. காணிக்கை வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் காணிக்கை வரலாம். அந்த வீட்டில் காணிக்கை மட்டும் இந்த ஆஃபரிங் ஜோம் பண்ணிட்டு போவாங்க. இந்த அம்மா அந்த பெட்டியில் போயிட்டு அங்கே போயிட்டு ஜோம் பண்ணுறாங்க. அப்பா நான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் என்னுடைய கேட்கா எனக்கு ஒரு விடுதலை இருக்குங்க, அம்மா தான் முடியும். அம்மா அதை சர்ச்சைக்கு போகலாம். 2 நாள் வேளாண் அதிகாரத்தில் சொல்லப்படுது, தேசத்தில் மழை இல்லையா, தேசத்தில் பஞ்சமா, தேசத்தில் தொழில் இல்லையா, என் நாம் தலை தாக்கி என்னோடு ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அவனோடு ஜெபம் பண்ணணும். அந்த சர்ச்சை வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு சாலமோன் சொல்லி கொடுக்குறாங்க. என் நாமத்திற்கு சாலமோன் சர்ச்சை திறக்கிறது தான் சொல்கிறாரு. 1 8ஆம் அதிகாரம் 1 மாணவர்களுக்கு வெய்யாக்குவீர்கள் பூமி வாசம் கொள்வார். வானாதி வானமே உள்ளாரே கட்டி நானே மாட்டப்பா. ஏசாயா சொல்றப்போ அப்படி தொங்குறீங்கன்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு நான் நிற்கிற இடம் எவ்வளவு பரிசுத்தம் தெரியுமா? ஆண்டவரே சொல்றாரு. ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஆண்டவர் உன்னதத்தின் சிங்காசனத்தில் நாங்கள் பொங்கல் ஆணையை பொங்கலை இறங்கியிருக்கு. அப்பதான் யாரை யார் நிமித்தமாய் போவான் என்று ஏசாயா 6 சொல்றார். ஆணுள்ள அந்த ஆலயத்தின் மகிமை பொங்கலுக்கு ஆலயத்தை அசைவாய் கொடுக்கிறீங்க. அப்படி இந்த ஆலயத்தை ஆண்டவருக்கான வீடியோடு அனுபவம் சொல்றாங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் ஞானசாரம் போட்டு போறாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அம்மாவுக்கு எதிராக ஏற்பட்ட கேஸ் வந்து சாட்சியை சரியாக தள்ளிவிட்டார். அம்மா சாராயப்பட்டது ஜீவா சேஷன் அம்மா
ஜீவன் தோற்றமான தாயை இருக்கிற மாசான சொல்லுது. ஒருவேளை அந்த ஆண்டவராக ஆன்மீகமோ அதுதான் வீடுகளை கொடுத்தே அவருடைய விண்ணப்பத்தை கொண்டு விடுதலை கொடுப்போம். ஒரு வீடு தன்னை காட்டி அவர்கள் சொல்லியிருப்போம். அவர்கள் விடுதலை கொடுப்பாங்க. அந்த ஆண்டுடைய சரியாக வந்து தேவையை சொல்றப்போ நமக்கு விடுதலை கொடுப்பாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தரிட்ட கட்டளை நியமங்களுக்குள்ளே நடந்த மனிதர் சகரியா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போற அவங்க முறைமைப்படி ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சு சீட்டு கொடுத்து கொண்டு ஆலயத்துக்கு கொடுத்தார். ஆலயத்துக்குள்ள அந்த திரைச்சிலைக்குள்ள போய் ஆசாரிய வம்சம், அந்த ஆசாரிய வம்சம் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி தேவாலயத்தின் சிறைச்சிலை 2000 ஆசாரிய வம்சம் முன்னாங்க போகணும். இப்ப யாருனாலும் போகலாம். தலைவர்களை பொறுத்து, தலைவருடைய சட்டத்திட்டங்களை பொறுத்து, ஒரு சென்ட் பால்ஸ், டக்கர் சர்ச், ஆர்சி சர்ச்சஸ் இல்லை ஆடியன் பர்சன் மட்டும் தான் உள்ள போகணும், மற்றவங்களை போக மாட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இவங்க தான் வரணுங்கிறது ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஆலயத்தில் அந்த இது மகாபரிசுத்த ஸ்தலம், அந்த மகாபரிசுத்தத்தில் குறிப்பிட்ட மக்கள் தான் போகணும். ஆசாரிய வம்சம் ஆண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் தான் போகணும். அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு மோசே யாத்திரா 29ஆம் அதிகாரத்தில் அந்த ஆரோக்கியம் பிள்ளைகளை கொடுத்து ஒரு மாட்டை அடித்து மாட்டுடைய ரத்தத்தை எடுத்து அவன் தலையில வச்சு அவனை பரிசுத்தப்படுத்துறாரு. ஆனால் இயேசு தன் சொந்த ரத்தத்தை பிரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. வேத சட்டத்தின்படி நம்ம எல்லாரும் நெசுக்குள்ள போகலாம். இருந்தாலும் கட்டுப்பாடு வித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டினேஷன் அங்கி போட்டாலும் அங்கே போக முடியும். இந்த ஆள் 24ஆம் தேதி 64 சர்ச்சில் பேசுகிறேன். ரொம்ப அந்த வெளியே சாதாரண யாரும் ஆக முடியாது. ரொம்ப க்ளோஸ் அங்கேயும் ரொம்ப க்ளோஸ் ஆனால் தான் ஆர்டினேஷன் வாங்குவாங்க. ஃபுல் ஆர்டினேஷன் வாங்கினவங்க தான் அதை பெனிஃபிட் பண்ணுவாங்க. ஆன்லைன் ஆனாலும் சர்ச்சில் மெசேஜே கொடுக்க முடியாது. நான் ஒரு ட்ரிப்பு அங்கே போயிருக்கேன். இப்போ கூட நான் ஆன்லைன் வாங்கினேன். கப்பர் நாட் கல்லூர். ஆனால் அந்த லோக்கல் சர்ச்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க நான் ஒரு வேலையாக லைஃப் அண்ணனுடைய மகத்தை இது பண்ணணும். வெள்ளிக்கிழமை மண்டே சண்டே அதனால சண்டே எப்போ சர்ச்சில் வாங்கி கொடுக்குறேன் வாங்கினேன் போயிட்டேன். எனக்கு தெரியாது அதில் பக்கம் இல்லை ஏற முடியாது. ஆனால் உள்ளே போனோம்னா எனக்கு நேரம் அந்த மெசேஜ் செஞ்சு ஒரு பாட்டு போடுவாங்க. 4ஆவது மெசேஜ் அந்த பாட்டு முடிஞ்சு போய் போயிடும். செய்தியாளர் லேட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர்லாம் இல்லை. நான் 24ஆம் தேதி போகிறப்போ கரெக்டாக இங்கேருந்து மணலி கணக்கு ஒரே ஆள் தான் என் பைக்கில் கரெக்டாக உள்ள போனேன். மெசேஜ் டைம் பாட்டு போட ஆரம்பிச்சேன். மெசேஜ் ரொம்ப அவசரமாக்கி மாட்டிக்கு மேலே போனேன். போகணும் என்ன பண்ணுறாரு அவரு அப்போதான் சொல்கிறார், அவருடைய சோலை வந்து எனக்கு போட்டு நான் பிளஸ் பண்ணிட்டேன். ஒரு ஆர்டினேஷன் இது திருச்சிலுமே சட்டம். ஆனால் அங்கே ஒரு சட்டம் இல்லை. அதுக்கு முன்னால் ஏசி சிறுவை வந்து செஞ்சதால யாத்திரா 29ஆம் அதிகாரத்தில் ஒரு மாட்டுடைய ரத்தத்தை அடித்து மாட்டுடைய அடித்த ரத்தத்தை எடுத்து ஆரோக்கிய பாதத்தையே ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்தார். ரத்தம் சிந்தனாலும் பாவமானிக்கல. ஏசி தங்கள் சொந்த ரத்தத்தை சிந்தி உண்மையை பரிசுத்தப்படுத்தார். ஆனால் திருச்சி சட்டம் நாம் இப்போ நம்ம சர்ச்சில் லேடிஸ் பேசுவாங்க. ஆர்டினேஷன் லேடிஸே சேர்த்து போட மாட்டாங்க. ஆர்டினேஷன் லேடிஸே இந்த இடம் கூட ரொம்ப அந்த ஐயோ தான் கொஞ்சம் அதை போக முடியும். ஆனா அப்படி உள்ள போக முடியாத அந்த சகரியா வந்து ஆசாரிய வம்சம் அவரும் சீட்டு பிரித்து கொண்டா ஏன்னா திருச்சியில் இருந்தாலும் சந்திரி போட்டு நாங்கள் சந்திரி போட்டு ஒரு குறிப்பிட்ட
உள்ளது வரலன்னா சங்கிலியை கழிச்சிட்டு வராங்க. கடவுள் உள்ளே எப்படி வெளியே விமர்சித்து மெசேஜ் கொடுக்குறாங்க. பேசுறாரு நீங்க திரும்பி என்ன பேசுறாரு வயசு ஓல்டேஜ் பெண்களுடைய வழிபாடு இருந்துச்சு, பெண்களுடைய அறிவு போயிடுச்சு, ஆண்டோடு பேசுறாரு. சங்கீதத்துல தாவீது சங்கீதம் 89:7 சொல்றாரு, ஆலோசனை தேவன் பரிசுத்தமான ஆலோசனை சபை மிகவும் பயப்படத்தக்கவர். God is greatly feared. பெரிய லெவல்ல ஆண்டவருக்கு பயப்படணும். இன்னைக்கு இந்த இடத்துல கம்பெனி நடக்கும், இந்த இடத்துல சண்டை இந்த கம்பெனி எனக்கு இங்க இல்லை, அந்த சர்ச்சை சொல்லணும், எல்லா சர்ச்சையும் சொல்லணும். இங்க யார் இருக்கா? வானத்தை படைத்த நம்மளோட மைத்தியம் அவர் சொல்றாரு, ஆண்டவர் ஓ காட் ஆல்மைட்டி, சர்வருடைய அந்த பயம் மனுஷத்தை போயிடுச்சு. அவங்கள பார்த்தேன், அந்த டைமிங் வந்தவுடனே ரயில்வே ஸ்டேஷனோ ஏர்போர்ட்டோ கார்பரேஷனோட எந்த இடமா தெரியல, மேப்பை பார்த்து ஆராதனை பண்றாங்க. டைமிங் ஆண்டவருக்கு பயம், தொழுகை பண்ணியே ஆகணும், ஆராய்ச்சியே ஆகணும், 5 வேலை ஆராய்ச்சி ஆகணும், பயம். அவங்க பார்த்த காலில் மார்கழி மாசம் அந்த குளூர்ல திட்டு நடுங்கிற தண்ணியில குளிச்சுட்டு அந்த முனையில இருக்க அவங்களுடைய ஆலயத்தை அந்த முனையில இருக்கு அங்கே போய் பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரன், எவ்வளவு பெரிய படிச்சவன், எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய ஆதாரம், 2 கையும் யோசிக்கிட்டு பயணம் பண்ணதா நம்ம சொல்றோம், அது பேசாத தமிழ் பேசுகிறோம். ஆனா பேசக்கூடிய ஆளுநரை நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருந்து நிற்கிறோம்? அந்த பயம் இல்லைங்க யார்கிட்ட முடியும். ஏன்னா இங்க யாரு மன்னிக்கிறது இந்த ஜாதியை கொடுமை எனக்கு தெரிஞ்சு, ஜாதியை கொடுமை எனக்கு எல்லாம் தெரிஞ்சு, எல்லாம் தெரிஞ்சு, இந்த ஜாதிகள் இருக்கு, இந்த ஜாதிக்காக திருச்சுவை எரிச்சல் வேறுபாடு, ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், படிக்கிறதுக்கு ஒரு சட்டம், படிக்காதவருக்கு ஒரு சட்டம், திருச்சுவையில் அவர்கிட்ட வேறுபாடுகள் காணப்படுகிறது. அவன் பயன்படத்தக்கவர். சேனைக்கு தேவனாய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தரையா, உம்முடைய உண்மை உண்மை சூழ்ந்திருக்கின்றது. எப்படிப்பட்ட உண்மைன்னா, இல்ல நான் வெளியே போயிட்டேன், என்ன தேசமா பேசுகிற வெளியே போயிட்டேன், அதாவது உண்மையாய் கடவுளுடைய அந்த சூழ்நிலை உண்மையா அந்த உண்மைதான் சார்ஜ் இல்லாத
அதெல்லாம் நேரில் பதினஞ்சு விமானங்கள் அதை பார்த்து நேர்த்தியாக செய்யமாட்டோம். 30 நாள் என்ன பண்ணுவோம்? தண்ணியை குடிச்சு மாற்றுக்கிறதே கிடையாது. அது யாரா இருந்தாலும், அது எவ்வளவு பைனான்சியர், எவ்வளவு குடுத்து கொடுக்கும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, 30 என்ன பண்ணணும்? எவன் தப்பு பண்ணாலும் அனுபவிச்சுட்டான். என்னுடைய 65 வயது, இப்போ 65 வயதில் நான் பார்த்த அளவுல உண்மையா இருக்காங்க. சகரியா ஒரு பயந்து கலங்கி அந்த ஒரு சுவாமியில வாசிக்கிறப்போ பிள்ளைங்களாம் தப்பு பண்றாங்க, தப்பு பண்றப்போ அவனுக்கு தெரியுது பிள்ளைகளை கண்டிக்க முடியல, ஆண்ட முடியல. சாமியில கூட அந்த சாமுவேலோடு ஆண்டவர் பேசுறாரு. ஏறி சொல்றாரு, 3ஆம் நாளாக கடவுள் பேசுறாருக்கா, கர்த்தாவே சொல்லு, போய் சொல்லு, கர்த்தாவே நீ சொல்லு, கடவுள்லாம் கூட பேசுறாரு. ரொம்ப நாள் பேசல, ஏன்னா நாங்கள் தப்பு பண்ணிருக்கோம். தப்பு பண்ண நம்மளோட என்ன பண்ண மாட்டாரு, தப்பு பண்ண நம்மளோட என்ன பண்ண மாட்டாரு ஆண்டவர், தப்பை சுட்டி காட்ட மாட்டவர். எந்த மனிதன் தவறுகளை நினைத்தோடைய சன்னிதானத்தில், அதுதான் சங்கீதம் 19:12 தன் பிள்ளைகளை உணர முடியாது. அதான் நீதிமொழிகள் 13:28 தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார். பாவங்களை யாரு, அதுதான் யோவான் 8ஆம் அதிகாரத்துல உன் பாவங்களை அறிக்கையிடு, இனி பாவம் செய்யாதே. அவத்தோடு வந்து கேட்கிறப்ப நீ பாவி நான் வெளியாகிறதில்லை. அதை விட்டுட்டு திரும்பி பார்க்கிறப்போ விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து இருக்கிறார். இந்த ஆண்டவர் எந்த காலத்தில் கையில், எந்த காலத்தில், அதுதான் சங்கீதம் 130-150 கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளர் அவர் பிராக்டிக்கலா தாவீது ராஜா அனுபவ ரீதியா சொல்றாங்க. அதுதான் அப்படி கர்த்தரை துதிக்கிறப்போ எந்த இடத்துல வந்து 3ல நீங்களே அந்த ஆலயத்துல வந்து ஆலயம் வந்து சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் ஆலயம். அந்த பரிசுத்த பிரதேசத்தை நான் தங்குறது இல்ல, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொல்ற ஆண்டவத்தை நான் பரிசுத்தத்தோடு ஆண்டவர் வந்து பார்க்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் எந்த வியாதி, எந்த கண்ணு, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்கிறப்ப மன்னித்து விடுதலை கொடுக்கிறார். எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருப்பா, இவ்வளவு வேதனை, இவ்வளவு விருப்பம் விடுதலை கொடுத்தேன். நான் தன்னை நினைத்து கடந்த நாட்களில் எனக்கு சுகர் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஐயா போயிடுச்சு, கண்களில் ரொம்ப பாதிப்பு, கண்ணீரோடு ஜோம் பண்ணேன். எடை குறைஞ்சிட்டு 66, 20 சுப்சப்பா குறைஞ்சி 56 வந்துட்டு சுப்சப்பா ஜோம் பண்ணேன். ஜெபத்தை கேட்டு ஒரு சராசரி மனிதனுடைய உடலை, அந்த கண்கள் கூட ஒரு பார்வை இழக்கும் தன்மையில் கண்கள் கூட ஒரு புத்துயிரை கொடுத்திருக்கிறார். உடலில் கூட ஒரு நல்ல கல்லை கொடுத்திருக்கிறார். நம்மை தாண்டி ஆண்டு நோக்கி ஜெபிக்கிறப்போ 25 ஆண்டுகள் கடந்து வந்த அந்த தூய பவுலாலய திருச்சபை மக்களாகிய நாம் தகப்பனே விடுதலை கொடுத்து கேட்கிறப்போம். நிச்சயமாகவே விடுதலை கொடுத்து நமக்கு வாழ்வு கொடுக்க ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். உம்மை அழைத்தே கொள்ளாதே. கையாகவே தேவன் கோவில் வாசம் பண்ணுவாங்க. நான் கட்டின ஆலயம் மாத்திரம் இந்த சாதனையாக சொல்கிறாங்க. மரணத்துக்கு முன்னால சேவான்னு சொல்கிறாங்க. கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீங்கள் இல்லைப்பா, அங்கே நல்லவை இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. ஒன்று கொல்லி திருச்சபைக்கு பவுல் திருச்சபை நீங்களே அந்த ஆலயம், யுவாலயம் நீங்களே அந்த ஆலயம் சொல்லியிருப்பா. ஒரு விஷயம் கூட அந்த ஆலயமாய் மாற திருப்பி சொல்லியிருப்பா. தலத்தை 5-19 படிகளை பேசி பண்ணுங்க. ஒரு பிரச்சனை எங்களோடு இருக்கணும். இது இந்த நாளில் இந்த ஆலயத்துக்குள்ளே இருந்து தன்னுடைய வேதனையை சொல்லி, தன்னுடைய துக்கத்தை சொல்லி, தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி இந்த வருஷம்
எனக்கு இந்த ஜூன் மாதம் கொடுப்பாங்க. கடந்த வருஷம் நான் ஃபீஸ் கட்டினேன், இந்த வருஷம் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிற வருமானம் இல்லையே. ஏகத்தோடு ஜெயிக்கிற அன்பு மகளுக்காக ஒரு விஷயம் கூட தகப்பனே, இந்த வருஷத்தில் தகப்பனை எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. புதிய ஆண்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாறுமா, புதிய ஆண்டு எனக்கு ஒரு கிருபையற்ற ஆண்டாய் மாறுமான்னு ஏக்கத்தோடு ஜெயிக்கிற அன்பு மகளுக்காகப்பா ஒரு விஷயம் கூட தகப்பனே, புதிய ஆண்டு தகப்பனே, எங்களுடைய பிரச்சனைகளை அடைஞ்சிருக்கீங்க. இதோ நான் நேற்று கூட டாக்டர்கிட்ட போனேன், இன்னைக்கும் டாக்டர்கிட்ட போகிறேன், இந்த வியாதி என்று டாக்டர் சொல்றாரு. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்பா, எனக்கு அதிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கிடைக்காதா, எனக்கு முழுமையான ஒரு ஆற்றல் கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு சகோதரனுக்காக தகப்பனே, என் பணி இடங்கள்ல எனக்கு உயர்வு இல்லை, எனக்கு உயர்வு கிடைக்குமா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விஷயம் கூட தகப்பனே, எனக்கும் என் மகளுக்கும் இந்த மருமகளுக்கு நல்ல தொடர்பு இல்லைப்பா. எங்கள் பெருமை ஜெபிக்கிறப்பா, விட்டு கொடுத்தா விட்டு கொடுக்குறேன். அவளோட ஒரு ஒப்புரவு தாங்க, ஏக்கத்தோடு ஒரு சகோதரி விட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சகோதரிக்காக மனமரப்பா, பிரச்சனை மத்தியில் வேதனை மத்தியில் யார் நான் வாழணும், என்னால் வாழ முடியலையே, எதுக்கு நான் வாழணும்? கண்ணீரோடு ஜெபிக்க அந்த அன்பு மகளுக்காக, அந்த வாழ்க்கை பயணத்திற்கு அந்த அன்பு மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட, அந்த மகளுக்கு ஒரு புதிய வாழ்வு நீங்கள் கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. இந்த 26ஆம் ஆண்டு எனக்கு ஒரு விடுதலை ஆண்டாய், இந்த 26ஆம் ஆண்டு எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கிற ஆண்டாய் நீ மாற்றி கொடுக்க போறீங்கப்பா. அதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. விசேஷமா எங்களுடைய திருச்சபை ஆயுளுக்காக, ஆயுள் துணைவியருக்காக, கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்காக, திருச்சபை செக்ஷன் குடும்பங்களுக்காக, அவர் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, திருச்சபை செயலர், பொருளர், ஆட்சி மன்ற முழு தகப்பனே, திருச்சபையில் மூத்த மக்களுக்காகப்பா, இந்த திருச்சபைக்காக தன் ஜீவன், உடல், பொருள், ஆத்மாவை கொடுத்து ஜெபிக்கிற அந்த மூத்த மக்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, ஒரு விஷயம் கூட பாருங்க, இது தூய பவுலாலயம் மலையில் இருக்கும் கோட்டையாக இருந்து ஆலயம் மாற போற தயவுக்காக கொடுத்துட்டு எப்படி பேராயத்திலே ஆஃபீஸ் பேரண்ட்ஸ் பேராயத்தில் ஒவ்வொரு குருவானுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களுடைய பிறகு கொண்டாடி இருக்கிறோம். நன்றி நன்றி தகப்பனே. வருகிற நாட்களில் உங்களுடைய புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போகிறோம். புதிய ஆண்டுடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிறோம். அந்த புதிய ஆண்டில் புதிய விதமான வாக்குத்தத்தம் தூர பார்வையோடு, நான் இப்படிப்பட்ட ஒரு தூர பார்வையோடு இருக்கிறேன், எனக்கு இந்த வேலை கிடைக்காதா, இந்த போஸ்டிங் கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்க அந்த அன்பு மகனுக்காக தகப்பனே, ஒரு விஷயம் கூட மனமிறங்கி உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, I will bless for today, நான் நிச்சயமுள்ளவர்களை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்லி நீ அவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக கூட நிச்சயமாகவே முடிவுண்டு நான் சொல்ல ஆகும், நான் கட்டளை நிற்கும் என்று சங்கீதம் 33:9 சொல்லிருக்கீங்க. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி அந்த அன்பு சகோதரனை நீங்க வல்லமையாய் பயன்படுத்த போற தயவுக்காக கூட நன்றி. திருச்சியுடைய பாடல் குழுவிற்காக, சிறப்பாக அமைந்திருக்கிற மாடல் குழுவிற்காக நன்றி. திருச்சபையை சண்டே ஸ்கூல், யூத் ஃபெல்லோஷிப், திருச்சபையை பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், திருச்சபை வில்லேஜ் மினிஸ்ட்ரி, ஒவ்வொன்றுடைய பிரச்சனை தகப்பனே, இந்த மலாபம் முழுவதும் உங்களுடைய கிருபை இறங்கட்டும். வருகிற உயிர் தெரிந்த திருநாள் பண்டிகையில உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு பிரச்சனை இருக்கட்டும், வலியுறுத்துகிறேன். அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற